வணக்கம். மதுரையில் நேற்று முன்தினம் செல்வ மாலினி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை செய்கிறவங்க ராத்திரி 10 மணிக்கு தன்னோட மகனை எதிர்பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க மதுரை விளக்குத்தூண் பகுதியில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் ஒரு மஞ்சள் கலர் பிளாஸ்டிக் பை ஒன்று கேர்பார் இல்லாமல் கிடக்குது. அதனுடைய மேல் பகுதி கிழிஞ்சி இருக்கு. சரி, என்னடா இருக்கு இந்த பையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா உள்ளுக்குள்ள பணக்கட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சற்றும் யோசிக்காம அருகில் இருக்கக்கூடிய ரோந்துக்கு வரக்கூடிய போலீஸ்காரங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பையை எடுத்துக்கிட்டு விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்சு பார்த்தாக்கா அதில் 17.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. அது யாருடைய பணம் என்னன்னு தெரியல. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதில் என்ன முக்கியம்னு கேட்டாக்கா, அந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த அம்மா, இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் நீங்கள். அந்த அம்மா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த பணத்தை எடுத்து கூட இருக்கலாம். அப்படி இல்லாமல் தன்னுடைய ஏழ்மை நிலையுமே பொருட்படுத்தாமல் இந்த பணம் அதுக்கு உரியவங்க கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப அந்த பெண்மணியும் அந்த மூட்டையும் நீங்க வீடியோல பார்க்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தரித்திரத்திலும் நேர்மை, ஏழ்மையிலும் நேர்மைன்னுவாங்க. அதை இந்த பெண்மணி கிட்ட பார்க்க முடியுது. இன்னமும் மழை பெஞ்சு இந்த உலகம் சுபிட்சமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பெண்மணிகள் அந்த ஏழ்மை நிலையிலையும் பணத்து மேல ஆசைப்படாம போலீஸ்ல ஒப்படைச்சாங்க இல்லையா, இவங்க மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. நன்றி, வணக்கம். இந்த ஒரு நல்ல பதிவை இந்த வானமே எல்லை யூடியூப் சேனல்ல நான் பகிர்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி, வணக்கம்.